வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். 2025 ஆண்டு 11ஆம் மாதம் 16ஆம் தேதி. அரை மாதம் கடந்து விட்டது. இன்றைக்கு எல்லோருடைய செயற்பாடுகளும் எல்லோருடைய வாழ்வும் சிறப்பாக நடைபெற இறைவனை வேண்டிக் கொண்டு செய்திகளுக்கு முன்பு வருவதற்கு முன்பாக இன்று ஒரு குறள். விருந்து புறத்தத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. வள்ளுவர் பெருமான் விருந்தோம்பலை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டுக்கிறோம். வள்ளுவர் பெருமானுடைய விருந்தோம்பலை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், விருந்து புறத்தத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. அதாவது விருந்தினராக வீட்டுக்கு வந்தவர்களை, நாங்கள் எங்களை வீட்டை பற்றி தானே வந்தவர்களை, அவர்களை வெளியே இரண்டு சொல்லி போட்டு நாங்கள் வீட்டுக்கு இருந்து கொண்டு சாகாத மருந்தண்டா கூட, அது சாகாத அமிர்தமாக இருந்தால் கூட அதனை தான் மட்டும் உண்ணுவது என்பது இந்த விரும்பத்தக்க விடயமில்லை, விரும்பத்தக்க பண்பாடு இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ சாகா மருந்தண்டாலும் கொஞ்சம் கொடுத்துடணும். வந்தவனை விருந்தினராக வந்தவர்களை வெளியில் எழுதி போட்டு நாங்கள் குசினிக்க பண்ணிட்டோன்னு சாப்பிட்டோன்னுண்டா அது விரும்பத்தக்க ஒரு பண்பாடு இல்லை என்று சொல்லி வள்ளுவர் பெருமான் சொல்கிறார். அதுதான் விருந்தோம்ன்ற சிறப்பு என்னன்னு சொன்னால், இல்லைண்டாலும் ஈழாக பிரித்து சாப்பிடணும், ஆரெண்டாலும் நாங்கள் பிரித்து சாப்பிடுவோன்றதான் படிவாக சொல்லியிருக்கிறேன். ரைட், செய்திகளுக்கு வருவோம். நாங்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகளை பற்றி ஒருவர் சொல்லியிருக்கிறார். இந்தியாவிலிருந்து வந்து இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய முனைவர் திருமாவளவன் என்றவர் வந்திருக்கிறார். அவர் இந்த பசுமை மர நடுகை மாதத்தை, வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நடத்திய கார்த்திகை வாசம் என்று சொல்லி மலர் கண்காட்சி நடந்திருக்கு இந்த கிட்டு பூங்காவிலே. அப்போ அதுக்கு வந்திருக்கிறார். அப்போ வரும்போது அவர் அங்கே பேசுகின்ற போது சொல்லியிருக்கிறார், இந்த இலங்கை பிரச்சனை, எங்களுடைய இலங்கையினுடைய தமிழர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதென்று சொன்னால் எல்லாம் சும்மா சரி வராது. தமிழ் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். இதெல்லாம் ஆரம் சொல்ல வேண்டியா இருக்குது. எங்கள்ட பிரச்சனையை ஆரம் எங்களுக்கு சொல்ல வேண்டியா இருக்குது. பாருங்க, இந்தியாவில் என்ன சொல்லணும், தமிழர்கள், தமிழ் கட்சிகளாக இருக்கிற நீங்கள் ஒன்றுபட்டால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். இது ஆரம் சொல்லணும்ல, எங்களுக்கே தெரியுமே, எங்கள்ட சின்ன பிள்ளைகளுக்கே தெரிகிற ஒரு விடயம். அது என்னென்னு சொன்னால், உண்மைதான், ஒற்றுமை இல்லாட்டி என்னத்தை தான் சரியாக செய்யலாம். நாங்கள் ஒற்றுமை ஒன்று இருக்கணும். வீட்டில் கூட ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னா ஒற்றுமை இருக்கணும். இது புள்ளி ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், தேவன் ஒரு பக்கம், என்னடா பிரச்சனை தீரும். அப்போ அதைத்தான் அவர் அங்கேருந்து சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், பேருந்தினோடு சொல்லியிருக்கிறார், இலங்கை அரசிலும் சர்வதேசத்திலும் தமிழ் பிரச்சனை தீர்க்க தற்போது ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கா. என்ன சூழ்நிலை எனக்குன்னா தெரியல. சர்வதேச இது 72ஆம் ஆண்டிலேருந்து நாங்கள் மாநில செய்திகளையும் கேட்டு எங்களுடைய ஆக்கள் இந்தியா வருமாம் என்று சொன்னார்கள், அமெரிக்கா வருமாம் என்று 72ஆம் ஆண்டிலேருந்தே இவர்கள் மாநில செய்தி, பிபிசி செய்தி கேட்டு சொல்லிக்கொண்டே வந்தவர்கள். இப்போ இவரும் சொல்கிறார் என்னென்று சொன்னால், அந்த அரசு சர்வதேசத்திலே ஒரு சாதகமான சூழ்நிலை தெரியுது எங்களுடைய இளைஞர்களுக்கும் சர்வதேசம். அப்போ இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினாத்தான் நாங்களும் சரியாக இந்த பிரச்சனை தீர்க்கலாம். ஆகையினாலே ஒன்றுபடாட்டி வேலை இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லியிருக்கிறார் எங்களுடைய முனைவர் திருமாவளவன், இந்திய பாராளுமன்ற உறுப்பினராக வந்து. மற்றது எங்களுடைய கல்வி ஆணையாளர், இப்போ பரீட்சை ஆணையாளர் 2026ஆம் ஆண்டுக்கான பரீட்சை தொடர்பான விடயங்களை அறிவித்திருக்கிறது. எங்களுடைய அதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சை 2026, இப்போ 25ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர நான் உங்களுக்கு தெரியும். முந்தி எங்களுக்கு மார்கழி மாதத்தில் தான் காப்போத்தா சாதாரணம் நடந்தது. மற்றது ஆகஸ்ட் மாதத்தில் காப்போத்தா உயர்தரத்துக்கு நடந்தது. அதெல்லாம் அந்த கொரோனா தாக்குதல் எல்லாத்தையும் சீர்குலைச்சி எல்லா டைம்களையும் மாற்றி போட்டு போனது. அப்போ அதுக்கு பிறகு இப்போ இன்னும் சீராக்கி கொண்டு வந்து இப்போ புதிய அரசாங்கம் எல்லாத்தையும் சீர் செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்குது, எடுத்திருக்கு கணக்கு. அப்போ அந்த வகையில் இந்த பரீட்சைகளையும் 2025ஆம் ஆண்டு நடக்க வேண்டிய அந்த காப்போத்தா சாதாரண தர பரீட்சையை 2026 வருகிற வருடம் இல்லை 3 மாதங்களாக பிப்ரவரி
பிப்ரவரி 17ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறார்கள். அப்போ கவனமாக இருங்கோ, ஓயில் படிக்கிற பிள்ளைகள் படியுங்கோ. மற்ற 2026ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில், அது புலமை பரிசில் இந்த 25 முடிஞ்சது, 26க்குரிய புலமை பரிசில் பரிசை ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடக்கும் என்று சொல்லியிருக்கு. ஆகஸ்ட் 9ஆம் தேதியும் 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரிசை முந்தியான் மாதிரி வளமை போல காலகாலமாக இருப்பது போல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் நடைபெறும் என்று சொல்லியிருக்கு. அப்போ 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை 26ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடக்கும். இப்போ நடக்கிறது இந்த வரியத்துக்குரியது ஆகஸ்டில் நடக்கிறது தான் நடக்கிற. இப்போ மாரளியிலும் இந்த மழைக்குள்ளே வெள்ளத்துக்குள்ளே போய் பிள்ளைகள் பாவம் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது 2026ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தர சாதாரணம் 2026ஆம் ஆண்டுக்குரியது. இப்போ 26 பிப்ரவரியில் நடக்க மாட்டேன். இப்போ 26ஆம் ஆண்டுக்குரியது இருக்கட்டும். அது எங்கள்கிட்ட பழைய முறைப்படி டிசம்பர் மாதம் 26ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி முதல் துவக்கம் டிசம்பர் 17ஆம் தேதி வரையும் இடம்பெறும் என சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதைத்தான் பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரில் லியனகே என்றவர் தெரிவிச்சிருக்கிறார். அப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு அது ஒரு பழக்கப்பட்ட நாட்கள், பழக்கப்பட்ட மாதங்களாக இருக்குது. அது ஆகஸ்ட்ன்றது அதுதான் அந்த பெரிய லீவாக விடுமுறையாக எங்கள்ட மாணவர்களுக்கும் இருக்கிறது. மற்ற மாணவர்களுக்கு படிக்கிறவர்களுக்கு அது பரிசு எழுதுறவர்களுக்கு அது பரிசு எழுதுவார்கள். மற்றவர்களுக்கு நீட்டு லீவு. மார்கழியில் லீவை விட்டால் ஒன்றும் செய்யலை. அதுக்கு பாருங்க, லீவில் போய் குளிக்கலாது, கடலில் குளிக்கலாது, கடல் எல்லாம் இப்போ மார்கழி மாதம் கொந்தொலைப்பாக இருக்கும். ஒரு டூர் போலாது, மழை நேரம் வெளியூர் போகலாது. மற்ற மாணவர்கள் பரீட்சை எழுதுறவர்களை தவிர்த்த மற்றவர்கள் ஒரு போகலாது. வீட்டுக்குள்ளே எதிர்க்க வேண்டிய வீட்டுக்கே சாப்பிட்டு இருக்கணும். அவ்வளோ மழை பெய்யுது, மழைக்காலம். அப்போ ஆகையினால இது இப்போ இனி அடுத்த வருஷத்துலேருந்து எல்லாம் சரியாக வரும். எங்களுடைய ஐயா அரசின் முன்னேற்றத்தில் இது முன்னாக நடக்குது. சரியான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மற்றது இந்த ஐயப்ப யாத்திரை என்று சொல்வதான ஐயப்பன் இப்போ கார்த்திகை மாதத்திலிருந்து தைப்பொங்கல் வரையும் ஐயப்பன் பக்தர்கள் நிறைய போய் கொண்டிருப்பார்கள், நோன்பு இருப்பார்கள், மலி ஏறுவார்கள், அங்கே ஜோதி காண்பார்கள் என்றெல்லாம் சொல்வது எங்களுக்கு தெரியும். அந்த ஐயப்ப யாத்திரையை ஒரு புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்துகிற விடயம் எங்களுடைய இலங்கை வர்த்தமானி அறிவித்தல்ல வெளியிடப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. பல அமைச்சர்கள் இதுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள், ஆலோசனை செய்திருக்கிறார்கள், இப்படி ஒன்று செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதை பார்த்துட்டு அன்று ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்டா, ஒரு பரிந்துரை சொல்லிக்கிறார். ரைட் ஓகே, சரியான விஷயம்தான் என்று சொல்லி அன்றகுமார திசாநாயக்கா பரிந்துரை வழங்க அது அமைச்சரவை அனுமதியை பெற்று அது அதற்கான வர்த்தமானி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்குது. இதில் இன்னும் ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த உலக வாழ் ஐயப்ப பக்தர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான விடயம், ஒரு புனிதமான நாளாக, அந்த புனிதமான ஜாத்திரையாக பிரகடனப்படுத்தது. ஐயப்ப ஜாத்திரையான புனித ஜாத்திரையாக இந்த ஐயப்ப ஜாத்திரை புனித ஜாத்திரையாக பிரகடனப்படுத்திய ஒரே ஒரு நாடு, உலகத்தில் ஒரே ஒரு நாடு இலங்கை என்ற பெருமையை அது பெற்றிருக்கிறது. எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அது எங்களுடைய அன்பு ஐயாவுடைய அரசாங்கத்தில் வந்தது மிக சிறப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றது 16 வயது சிறுமி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையை உலுக்கி இருக்கிறது, இலங்கையை சோகத்தில் இருக்கிறது. என்னடா இது 16 வயது புள்ளி ஒன்று இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி கம்பள நகரில் இருந்திருக்கிறார். அப்போ 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கம்பளை நகரிலே மில்ககமுல்ல என்ற ஒரு பகுதியிலே ஒரு அழகிய கிராமத்தில் வாழ்ந்து வந்திருக்கணும் இந்த 16 வயது சிறுமி. இவங்க காதல் பிரச்சனை இருந்தது சொல்லப்படுகிறது. இது காதல் பிரச்சனை என்றது எங்களுக்கு வளைவாக தெரியாது, சொல்லப்பட்ட செய்திகள். இதுவெல்லாம் உண்மையிலே சொல்லுகின்ற போது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிறு பிள்ளைகள் சிறுமிகள் இவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் திசை திருப்பி எல்லாம் சொல்லுவதற்கு இருக்கக்கூடாது. இருந்தாலும் அப்படியான செய்தி வெளியால் வந்த நாடி நாங்கள் அதை சொல்கிறோம். காதல் பிரச்சனையாக அவருடைய காதலன் திருவண்ணாமலையில் வேலை செய்வதாகவும் அன்று இரவு வந்து எங்கே என்று அவளை எங்கே என்று கேட்டபோது வீட்டுக்கெல்லாம் இருக்கிறான்னு சொன்ன போது நேரடியாக போய் கத்தி எடுத்து குத்தியோ வெட்டியோ ஆளை உடனடியாக அதிலேயே சாக்குலி போட்டு ஆள் வெளியில் தப்பி ஓடி இருக்கு. தப்பி ஓடி போனால் என்னண்டப்பா மனசு வேணும், ஒரு பிள்ளையை கொல்லி போட்டு போய் அவர் என்ன
செய்திருக்கிறார் என்று சொன்னால் சரி வராது. அவருக்கு 27 வயது, பிள்ளைக்கு 16 வயது, சின்ன பிள்ளை. இவர் 27, கொஞ்சம் கூடத்தானே வயது. அப்போ இவரை தேடி திரிஞ்சு போத்தால் சனிக்கிழமை நேற்று சனிக்கிழமை ஒரு இடத்திலே அவர் வந்து தூக்கு தொங்கி இறந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது என்ன செய்கிறது? கொழுந்து மடுவோம் என்ற ஒரு இடத்துல வந்து அவர் தன்னைத்தானே தூக்கி செத்திருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே அவர் கொண்டு வந்த பேக்குகள், அவர் கொண்டு வந்த போன் எல்லாம் அடித்து நொறுக்கிப்பட்டு வச்சிருக்குன்னு சொல்லியும் அது விசாரணை நடந்து கொண்டு இருக்குது. என்னென்னு தெரியாது. சிலவர்களை அவர்கள் அங்கே கேட்கிறாமலேயோ உடனே கதைப்பார்கள், என்ன காதல் பிரச்சனை, அதிலே தான் பிரச்சனை முரண்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போ பாப்பம் இருந்து பாப்பம் ஏதோ விசாரணை மூலம் தெரிய வரும். அவருக்கு 27 வயது, பிள்ளைக்கு 16 வயது, காதல் பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. பார்ப்போம். அடுத்த நாங்கள் எங்களுடைய இலங்கையில் இந்த இலங்கை அரசாங்கம் இப்பொழுது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. என்னடா அப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்குது. மத்திய வங்கி பணமுறை பிரச்சனை இருக்குது. மற்றது எங்களுடைய காசு பதுக்கினாக்கள் எல்லாம் இங்கே வெளிநாட்டில் பதுக்கி வச்சுக்கணும்னு சொல்லி எல்லாம் கணக்கு கதைச்சி இதை ஒன்றும் முடியல வரையில் ஈடுபட்டு இருக்குது. ஆனால் அரசாங்கம் அமைதியாக இருக்குது. அரசாங்கம் எல்லா பிரச்சனையும் முடிச்சு போட்டு பேசாமல் இருக்குது. எல்லாம் மத்திய வங்கியின் பணமுறை விடயம் கூட பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் எல்லாம் சரியாயிட்டு வெகு விரைவில் இது வெளியில் வருவன எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வெளிவரும் தருணம் தான் இப்போது ஒன்று தெரியவில்லை. அந்த தருணத்துக்காக அரசு காத்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த ஜனாதிபதி, எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய பிரச்சனைகள், அவர்கள் தான் இந்த காசுகளை பதுக்கி வச்சுக்கிறார்கள், இங்கே வெளியில பதுக்கி வச்சுக்கிறார்கள், வெளிநாடு ஒன்றில் இருக்குது, இது உகண்டாவலான இருக்குது. எங்களை ஆட்சியை கொண்டாங்க, நாங்கள் இதில் அதை பிடிச்சி தர வேண்டும். எங்களை தற்போதைய அரசு முந்தி பிரச்சாரத்தில் சொன்னது எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ சொல்லிக்க எங்களுடைய இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சும்மா இருக்க மாட்டாமல் தேவையில்லாமல் எங்களுடைய நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார்களா, என்ன ஏதோ காசு எல்லாம் பிடிக்கிறீர்கள், இன்னொன்று காணையில் பிடிங்களா, பயிர் மாட்டா பிடிச்சி தாங்க ஆதாரத்துடைய எல்லாம் சொன்னவர். ஆனால் பிடிக்காமல் இருந்து அதுக்கும் அமைதியாகத்தான் இருக்கு அரசாங்கம். இது இந்த காசு எங்கே கிடக்கின்றெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட கண்டுபிடிச்சாச்சு என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் உகண்டாவில் இல்லையா, அமெரிக்காவில் கிடக்கா. அமெரிக்கா பெரிய பெரிய கம்பெனிகளில் கொண்ட முதலீடு செய்திருக்கா. இது எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் விசாரணை முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு கப்பல்லையோ பிளேன்லையோ கப்பலில் தான் ஏற்றுறது தெரியாது. எனக்கு பிளேன் ஏற்றுனா பிளேனுக்கு வெயிட் கூடி இருந்து கப்பல் ஏற்றிட்டு வராங்களோ எவ்வளோ காசையும் கொண்டு வந்து வச்சுட்டு தான் மிச்ச அறிவில் நடக்க போகுது. இப்போ இந்த தருணம்ன்றதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கணும். அரசாங்கத்துக்கு ஒரு லாபம் வார காலம் வரும்போது அதை வெளியிடுமென நம்பப்படுகிறது. பார்ப்போம், இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நான் எல்லா மக்களும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னென்னு சொன்னால், கப்பல்லையே காசு இருந்தால் இலங்கை அரசாங்கத்தினுடைய கடன் எல்லாம் அழிஞ்சு இலங்கை ஒரு தூய்மையான ஒரு சிறப்பான நாடாக இருக்கும், நல்லாக இருக்கும். பரவாயில்ல, உண்மையில் காசு எடுத்தாக்கள் தானே காசை வாங்கணும். காசு கடனாளி ஆக்குறாக்கள் தானே காசை வாங்கி கடனை அளிக்கணும். ஆகையினாலே பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லதை அடைவோம், நல்லதை நடக்கட்டும் என்று வேண்டுவோம். இத்துடன் இந்த செய்தியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் செய்தியுடன் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.